இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி சரித்திரத்தில் வருவது, அவர்களுக்கு சின்ன காலத்துல கண் பார்வை இல்லை. ஒரு தாய் தகப்பன் சின்ன காலத்துல மௌத்து, தனி ஒரு தாய் தான் இமாம் புகாரியை வளர்த்தெடுத்தாங்க. அன்பானவர்களே, இந்த தாய் தொடர்ச்சியாக செஞ்ச துஆ, தொடர்ச்சியாக கண் விளங்காத இந்த புள்ளைக்கு செஞ்ச துஆ, ஒரு நாள் இரவு தூங்கி கொண்டிருக்கிறாங்க, கனவுல கண்டாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல கண்டாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இந்த தாய் கிட்ட சொன்னாங்க, அந்த தாயை பார்த்து சொன்னாங்க, அது ரத்தல்லாஹு அலப்னிகி பஸரஹு, அல்லாஹ் உங்களோட புள்ளைக்கு கண் பார்வையை திருப்பி கொடுத்துட்டான். ரெண்டு காரணம், லிகஸ்ரத்தி புகாயிகி வ லிகஸ்ரத்தி துஆயிகி, நீங்க நிறைய அழுந்து அழுந்து அல்லாஹ் கிட்ட துஆ கேட்டது காரணம். ஒன்று அழுந்தீங்க, ரெண்டாவது தொடர்ச்சியாக நிறைய துஆ கேட்டீங்க. கண் பார்வை விலங்கல்ல சகோதரர்களே, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, எத்தனையோ வருஷம் கண் பார்வை விலங்கல்ல, தொடர்ச்சியாக துஆ கேட்டு கொண்டிருந்தாங்க. கண் பார்வை விளங்காட்டியும் அந்த கண் பார்வையை திருப்பி கொடுக்கலும் என்ற ரப்புக்கு மட்டும் தான். அன்பானவர்களே, அதற்கு இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹி தாய் சொல்றாங்க, அடுத்த அந்த காலையில நான் எழும்புறேன், வளமையாக சுபஹுக்கு நான் தான் என்ற புள்ளை எழுப்பி வுது செய்யறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுப்பேன். அன்று காலையில் நான் எழும்பும் பொழுது என்னுடைய மகன் வுது செய்யற காட்சியை நான் கண்டு அப்படியே சுஜூதில் விழுந்துட்டேன். நான் அப்படியே சுஜூதில் விழுந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். ஒவ்வொரு தினமும் நான் தான் என் மகன் எழுப்பாட்டி நான் வுது செய்ய வைக்கிறது. அன்று காலையில் நான் எழும்புறேன், என் மகன் ஃபஜ்ருடைய தொழுகைக்கு வுது செஞ்சு கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, ஒரு முஃமினுடைய துஆவின் பவர் இதுதான். வேண்டியதை செய்யலாம். நிறைய சம்பவங்கள் இருக்குது. அன்பானவர்களே, மௌத்தானவர்கள் உயிர்ப்பிச்ச